வேற என்ன வேணும் செல்லம்? பொண்ணுடைய கல்வியை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அருமையாக படிப்பாள். ஃபாரின் சொந்தமான பணியை பெறுவாள். அவளுடைய லைன் மிகவும் சரி. கல்யாணம் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு நடக்காது. அவள் இஷ்டத்துக்கு நடக்கும். அது புனிதமானதாக புகழுடையதாகவும் இருக்கும். ஏன் கவலைப்பட வேண்டும்? வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடு கருப்பசாமிய. வெற்றி மாலை கொடு. சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவள்ளுவருக்கு, ராமபுரம் கர்மசாமிக்கு, ராமபுத்திரன் கர்மசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்கால் கர்மசாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. இந்த வெற்றி மாலை 12 ஆண்டுகளுக்கு சக்தி உடையது. இந்த மாலையை உதிராமல், உன்னுடைய மனையை விட்டு அகற்றாமல், என்னை வைத்து வணங்கக்கூடிய பூஜை அறையில் வைத்து நீ தெய்வமாக நினைத்து பூஜிக்க பூஜிக்க உனக்கு செல்வமும் புகழும் தோன்றி உயர்ந்து கொண்டே இருப்பாய். இதுதான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. வெற்றி உண்டு மகனே. சென்று வா மகனே, வென்று வா, அறிவை வென்று வா மகனே, சென்று வா. சந்தோஷமா இருங்க, ஆனந்தம் அடையுங்கள், ஆனந்தம் அடையுங்கள். கர்மசாமிக்கு அதே மாதிரி கணவன் மனைவி கடன்பட்டு மனம் வந்து வேதனை அடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நிழலிலும் துணையாகி அமர்ந்திருப்பேன். என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸ்ல எங்க இருக்கிறேள்? அப்படியா? உங்க ஊருக்கு போகக்கூடிய பாலம் எதுவும் பழுது போட்டு கிடக்கும்? கட்டிக்கிட்டு இருக்காங்களா? கட்டிக்கிட்டு இருக்காங்க. கால் விட்டுவாங்க. குதிரை போவதுக்கு மறைஞ்சு நிக்க. எப்படி போவ? எப்படி போவ? தாயிருக்கும் வகையில் கலக்கமில்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. என்ன வேண்டுமப்பா? நான் தான் சொல்லி கூப்பிட்டேனே. கடன் பட்டிருக்காங்க, உடல்நிலை சரியில்லை, தொழிலாளர் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறாய். 1.25 ஆண்டுகள் உங்களுக்கு போதாத நேரமும் காலமும். அதனால இந்த மன வருத்தமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து அகலக்கூடிய நேரம் வந்து விட்டன. அதனால தான் இந்த சன்னிதானத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க மக்களே. உங்களுடைய உடல்நிலையும் சரியாக்கி உன் தொழிலை ஓங்காரமா நடத்தி கடன்படாம காப்பாத்தினா போதும்னா கால் வந்துட்டுவான். வாப்பா. சென்னையிலிருந்து மகனை பத்தி கேட்க வந்தவன் பையன். இந்தா நல்லா இருக்கு மகனே, ஐஸ்வர்யமா இந்தாப்பா. எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாச்சு. சந்தோஷம். கால் வந்துட்டானே. பையனை பத்தி இப்போதைக்கு பேசக்கூடாதுன்னு, அதனால தானே வயது இருக்குல்ல. சும்மாவே பௌர்ணமிக்கு வரும்பொழுது அதை பத்தி பேசுவோம். எனக்கா எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பெண்ணை, எங்கே தேடுவேன், எங்கே. பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சப்பா? பெண் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியா? சந்திரா லக்கணத்திலே சனி. கல்யாணம் உன் பையனுக்கு முடிச்சு வைப்பேன். ஆனா கல்யாணம் முடிச்ச 3 மாதத்துக்குள்ள உன் மகனும் மருமகளும் ஒன்னையை விட்டு பிரிஞ்சு தனியே போயிருப்பாங்க. ஏத்துக்கிடுவியா? இந்த அப்படியே கால் விட்டு வா. உண்மையை சொல்லிடுவான். என்னப்பா? ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே,
அலைப்பாயுதே மனம் ஏங்குதே. ஒரு நேரத்துல உன் பையன் விரும்பின பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சிந்தனை பண்ணது உண்டு. அது நடக்காம போனது உண்டு. அதனால மன வருத்தமும் குழப்பமும் விட்டு கொஞ்சம் வீட்டுல கூட இருக்க முடியாம கஷ்டப்பட்டான். இதெல்லாம் நடந்து போச்சு. இப்ப அவனுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. உன் பிள்ளைய சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்கணத்துக்கும் யார் பொருத்தமோ அந்த பெண்ணை உன்கிட்ட கொண்டு வந்து விடுறேன். செய்து தரலாம்ல. கால் வந்துட்டோம் போ. தேட கிடைக்காத தங்கம். உன்னை வேற சொன்ன நீ தங்கமா? நீயா தங்கம்? இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். நாளை காலை என்னைய பார்த்து போ. என்ன கர்மசாமிக்கு சாமி, நான் தொழிலுக்கு போற இடத்துல எனக்கு அடிக்கடி இடைஞ்சலா இருக்கு. ஒவ்வொருத்தலாம் என்னைய வாழ விடாம கெடுக்கிறாங்க ஐயா அப்படின்னு ஒரு வேக காக்கா. நீ வா. என்னடா தொழில் உனக்கு? நல்ல பெய. இவ்வளவு அனுபவம் வேற யாருக்கும் வருமாடா? கால் வந்துட்டு வா. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. கண்ண முடிக்கா பாப்போம். என்ன கருப்பசாமி எங்க வரீங்க? கிழக்கு கிழக்கு தெற்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்கிழக்கு திசையில் உனது ஊர் இந்த சென்னை இல்லை. உண்மையா? எந்த ஊர்? கால் வந்துட்டு வா. புரிகிறதா? பிழைக்க பெருமையோடு சென்ற இடம் வடதேசம். சொல்ல மாட்டேன் எசைக்குமாலும் இவன் கூடவே இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய மண்ணுல பீடம் செஞ்சு இவங்க குடும்பம் எல்லாம் கும்பிடும். அடிக்கடி பண்ணி எப்பறான் போட்டு கொடுப்பாங்க. சொல்ல மாட்டேன் வெட்டுவாங்க. நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த கோயிலுக்கு உண்டு, அந்த சாமிக்கு உண்டு. கால் வந்துட்டுவாங்க. பாத்தியா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. தம்பி பார்க்கறதுக்கு சாதாரணம். ஆனா இடைப்பட்ட காலத்துல சில நட்பால கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கிட்டான். என்றா தம்பி, நட்புனாக்கில் நீங்க ஆம்பளை மட்டும் தான் நட்புன்னு நினைக்க கூடாது. கால் வந்துட்டு வேலை எல்லாம் இருக்கத்தான் செய்யும் உலக வாழ்க்கையில. அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது. என்னன்னு பட்டுக்கொட்டு நம்மளுக்கு தெரியாததா? ஆமா. சரி, கொஞ்ச நாள் அப்படி ஜாலியா இருக்கலாம்னு போகாத கடற்கரை இல்ல, போகாத ஊர் இல்ல, சுத்தாத தேசம் இல்ல, இழக்காத பணமும் இல்ல, எடுத்து கொடுக்காத ட்ரெஸ்ஸும் இல்ல. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. இன்னொரு தரம் காலம் வந்துட்டு வா. இப்போ ஒரு தொழிலை மைண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதுல நமக்கு வேண்டிய ஒரு ஆளையும் பொறுப்பா வச்சு நடத்தினா நல்லா இருக்குமா, அல்லது நம்ம மட்டுமே நடத்தலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி பொறுப்பா வைக்கிற ஆளு ஆம்பளையா பொம்பளையா? அடைய வேண்டும் என்னும் லட்சியத்தோடு இந்த பூவுலகில் பிறக்கிறார். அதுக்கு சரியான விதியுடையவர்கள் தான் அங்கே வந்து துணையும் கொள்கிறார்கள். அதனால சேர்ந்ததும் குற்றம் இல்லை, பிரிந்ததும் குற்றம் இல்லை. காலமும் நேரமும் கணக்க மாத்தியாச்சுன்னா அதனால அந்த தொழிலும் அமையும், அந்த துணையும் இந்த பிறவியில் உனக்கு உண்டு. எடுத்து போட்டு கூட சேர்த்துக்கா. நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ. நல்லா இருடா தம்பி. வாப்பா. முன்கோபக்காரா ஆளு பார்க்கறதுக்கு சாந்தமா இருப்பான், பெரிய கோபக்காரன். உண்மையா இல்லையா? சொல்லு. கால் வந்துட்டு வா. என்னது ஆடு வந்திருக்கு? ஆட்டை கட்டிவிடுறா. டே தம்பி, ஆட்டை கட்டிவிடு. நம்ம விட்டு ஆடுதான். மூல நட்சத்திரம் தனுசு ராசி. உடம்புல யாருக்கு ஒரு வீக்கம் இருந்துச்சா? யாருக்கு அது? எனக்கு முதுகுல ஆபரேஷன் பண்ணியாச்சா? அப்படிதான் ஒண்ணும் இல்லை. அது நம்ம பெரிய மக டாக்டர் இருந்தாங்க. அது மாத்திரை மருந்து சாப்பிட்டு குடிச்சேன். கொஞ்சம் அளவுக்கு பண்ணிருக்கு. அது தசை கட்டியா கொழுப்பு கட்டியா? சாதாரணமா கொழுப்பு கட்டின்னு சொன்னாங்க. கொழுப்பு கட்டி. நல்லா கரெக்டா ரிசர்ச் பண்ணீங்களாமா? அக்கா உட்காருமா. அவரு பார்த்து சொன்னாரு. பயாப்சிக் பண்ணீங்களா? அது அவரு பார்த்து என்ன செக் பண்ணாரு. கால் வந்துட்டாங்க. ஏக்கா நீ உட்காருக்கா. அவனை எழுப்பு. நிச்சயமா இருக்கா? கோவக்கார முறை எழுதிக்கட்டும். என்னென்ன நினைச்சிருக்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சேவர் கொடியுடைய முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். முருகன் எங்கே இருக்கிறார்?
நம்ம கிராமத்து பக்கத்துல இருக்க வீராபுரம் முருகன் கோயில், வீராபுரத்து முருகப்பெருமான் நம்ம நிலத்துக்கு பக்கத்துல முருகன் இருக்கிறார். அதான் சேவர் கொடியோடு செந்தமிழ் குமரன் இருக்கும் இடத்தை கண்டேன். உன்னுடைய குடும்பத்தில் பையனுக்கு இருதார யோகம் உடைய மகன், அவனுக்கு திருமூல நட்சத்திரம், அவனுக்கு கல்யாணம் நடக்கும். முத பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, 2 பிள்ளையுமே பொம்பளை பிள்ளையா பிறக்கும். பொம்பளை பிள்ளையா பிறந்த உடனே கல்யாணம், இப்போது முதல்ல கல்யாணம் முடித்த 6வது மாதத்துல உன் மருமகா ஒரு சின்ன கோணக்களியை கிண்டுவா. எழுதி வச்சுக்கா எல்லாத்தையும், எதுவுமே பொய்யாகாது. கோணக்களியை கிண்டுவா. அப்படி போலீஸ் வரை போய் திரும்பி வந்து மீண்டும் ஒன்று சேர்த்து வாழ்வீங்க. அந்த வாழ்க்கையிலே உன் பெற்றோர் ஒன்னா இருந்தா நான் இருக்க மாட்டேன். உனக்கு பொண்டாட்டி வேணுமா, உங்க ஆத்தாலும் அப்பனும் வேணுமாலன்னு கேட்பா. நீங்கெல்லாம் சொல்லுவீங்க, மகனே நீ நல்லா இருந்தா போதும், என்னைய பத்தி நினைக்காதங்கடா, நானும் உங்க அம்மாவும் எப்படினாலும் காலம் கழிச்சிருவோம், நீங்க சந்தோஷமா இருந்தா அந்த மகிழ்ச்சி போதும் நீங்க மனசார சொல்லிடுவீங்க. அதுக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கின்ற முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆண் தெய்வத்தினுடைய பேர் எம்பெருமான் நாராயணனுடைய பெயரை தழுவி வரக்கூடிய பெண்ணாமம். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை அன்னை ஆதி பராசக்தியின் பெயருடைய பிள்ளையாக இருக்கும். ஒரு பிள்ளைக்கு மேல வேண்டாம்னு கட் பண்ண சொல்லுவா உன் மருமகா. அது அப்படி நடக்காது. கண்டிப்பாக 2 பிள்ளை பெத்துதான் ஆகணும். நடந்தே ஆகும். மாற்றமே இல்லை. புரியுதா? சம்பந்தம் கலக்கிற பொம்பளைக்கு கண்ணுல ஒரு அடையாளம் இருக்கும். யாருக்கு? மருமகளுடைய ஆத்தாவுக்கு. அவன் மூஞ்ச பார்த்தாலே இருக்கும். கால் வந்துட்டுவான். அடையாளத்தெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ உன் பையனுக்கு மாங்கல்ய தோஷமும் தடையும் இருக்கு. அதனால இதுகால வரை எதுவுமே நடக்கவில்லை. பிரதோஷத்தன்னைக்கு நந்தியை வணங்கினீர்களா? நீங்க போறீங்க என்ன? நந்தீஸ்வரனை கேட்டேன். சிவதூது அனுப்பி கழுத்தில் இருக்கும் நாகபாசத்தை இறக்கி கல்யாண காலத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஒரு பக்கத்து இடுப்பு, ஒரு பக்கத்து முட்டு, காலில் வீக்கமும் வலியும் தெரியுது. அந்த வலி அப்பப்போ வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. இது நீர் சம்பந்தமான வலி. குழப்பம் இல்லை, வெற்றியாக்கி தரேன். காலையிலனே பார்த்துட்டு போ. இந்தா காசு பணத்தோட நல்லா இருப்பா, மகிழ்ச்சியா இரு. கல்யாண பத்திரிக்கை முத பத்திரிக்கை என்கிட்ட வரட்டும். நல்லா இருங்கோ, காலைல பார்த்து போங்க. அந்த ரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமேன், அவன்தான் வைகுந்தமேன். எந்த ஊருப்பா உனக்கு? இது யாருப்பா? பக்கத்துல வாமா. போனது போகட்டும். பிள்ளையின் பேர் சொல்லு. பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. ரெண்டுமே பையங்க. உங்க அம்மா கூட பிறந்தது எத்தனை பேரு? 4 பேர். பொம்பளை எத்தனை? ஒருத்தர் வீட்டில் தீராத நோய் பிரச்சனை இருந்துச்சா? தீராத நோய் இப்போ லைஃப் லாங்காகவே அதுதான். கால் வந்துட்டு கால் வந்துட்டு நீங்க உட்கார்ந்துக்கா. மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால், என்னது 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் தாய் வழியை சார்ந்த ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணினுடைய உடல்நிலையை பல கூறுகளாக ஆக்கி உயிர் பிரிய காரணமாக இருந்தால் 3 தலைமுறைக்கு முன்னால அந்த பாதகத்தின் அடிப்படையில் உன் தாய் வழியை சார்ந்ததில் ஒருவர் வாழாமலும் ஒருவர் நோயுற்றும் ஒருவருடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனைகளும் தோன்றியிருந்தன. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உடல் நோயால பிரச்சனையும் பணத்தால குழப்பமும் தொழிலாள மன வருத்தமும் வந்திருக்கும். இருக்காமோனோ கால் வந்துட்டு வேற என்னப்பா வேணும் சுவாமி? பையனை நல்லா ஆக்கி தந்துடுறேன்.
இந்த அம்மாவை பத்தி குணமாக்கி தரேன். நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போங்க, மனம் குழம்பாம பார்த்துக்கோங்க. என்ன சரி. இது பேய் இல்ல, நோய். தீர்த்து தரேன் போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கொடிகாத்த குமரன் தெரிகிறானே. கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் எந்த ஊருப்பா? திருப்பூர். திருப்பூர். திருப்பூர் மக்கள் திருப்பூர். ஆசை கிளியே அனார்கலி, உங்க அப்பன நினைச்சா ஒரே கிளி. ஜெயினுக்குள்ள போங்க. ஜெயின் ஜெயின் ஜெயின். அந்த இன்ன கரெக்டா சொல், இல்ல ஆக்கிறாத. வாமா பெண்மணியே, வா, கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீர்கள்? அப்படியே தாலாட்டு பாடி தாயாக மாறி. குழந்தை இருக்கா அவனுக்கு? இப்ப தாயாக மாறதுக்கு என்கிட்ட வரங்கிட்டு வந்திருக்கிய. நின்று வர்றேன். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அரிசி மூட்டை, அரிசி மூட்டை. தாளாது என் ஆசை. மாமா, அம்மா, ஆத்தா, அப்பா, ஐயா. மாரியாத்தா வரால எங்க இருக்கா? பக்கத்துல கோயில் இருக்க. விநாயக பெருமான் வராரா? இருக்கார. 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெருமாள் இருக்கார. கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய். என்ன வேணும் மகளே? கேளு, என்ன வேணும்? தெரியும், எனக்கு தெரியாது. நீயா கேட்கணும். இதுக்கு தான் உன்கிட்ட என்ன வேணும்னு நான் கேட்கிறேன். கேட்டுக்கா, என்ன வேணும்? அம்மா பராசக்தி வருவாய் நீ, வருவாய் நீ. சொல்லுமா, என்னமா வேணும்? என்ன வேணும் சொல்லு. செஞ்சு செஞ்சு உடம்பே எரிச்சு கொள்ளு. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. நீ தானே கூப்பிட்ட என்ன? கால் வந்துட்டு வா. ஆத்தா மாரியம்மா எங்க மாறி. ஏ கிறங்க எடுக்க நல்லா இருக்க. தாயே உன் மனக்கவலை நீக்கிடுவேன். உன் உடம்புல ஒரு தெய்வத்தினுடைய சக்தி அப்பப்போ வந்து போகுது. இதனால உன் குடும்பத்தை சார்ந்த பல பேர்களுக்கு போட்டியும் பொறாமையும் தோன்றி மாந்திரிகத்தால் உன்னை கட்டி வேதனைப்படுத்தி விட்டார்கள் என்பது உண்மை செயலாகும். இதுக்காக கற்பராயன் என்னும் ஒரு தெய்வத்தை துணையாக கொண்டு இந்த குறைகளெல்லாம் நீந்தா தீர்க்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டாய். அதுல என்னையும் சேர்த்து நீ நினைச்சு கும்பிட்டுக்கிட்ட. அதனால என் மனைக்கு வா, உன்னை நான் சரியாக்கிறதம்னு சொல்லி உன்னுடைய கனவில் ஒரு நாள் தோன்றி நான் சொன்னதை நினைச்சு இன்னைக்கு வந்திருக்க குட்டி. கால் வந்துட்டு வா. என்ன சுமர்க்கியே? இந்தா உன்னுடைய துயரத்தை தீர்த்து தாரேன். பிள்ளையால இருக்கக்கூடிய மனவேதனை தலை உரிவையும் அகற்றி தாரேன். சந்தோஷமா இந்தா செல்வாக்கார மகளே, ஆனந்தம். அடுத்த பைசில் சிந்தாம சிதறாம கொண்டு போனோம். கர்பசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க கை விடுறா பாட்டிக்கு. டேய் குட்டியா, கை விட. உங்களுக்கு உண்மையிலேயே திருப்பூரா? எந்த ரோடு? ஊத்துக்குளி ரோடா? கால் வந்துட்டேன். ஒன்று ஒர்க் ஷாப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, நெய் கடை, ஹோட்டலு, பார்க்கு. உங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஒர்க் ஷாப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்க் மாதிரி வெட்ட வெளியான இடம் இதெல்லாம் இருக்கா? இருக்கலாம். கால் வந்துட்டு வா. யாருன்னு கேட்கவா? இவங்க பேருக்கு அங்கே இல்லையா?
என்னடா ஒரு ஆசிரமம் தெரியுது, எங்கடா இருக்கு? அது என்ன வேதாந்த ஆசிரமமா, அறிவாலயமா, அறிவு திருக்கோயிலா, அது பக்கத்துல வரசித்தி விநாயகரா? உன் பக்கத்துல கிடையாது, நீ அங்க போயிருக்கியான்னு தான் நான் கேட்டேன். உனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆமா, அப்ப நான் சொல்றதை நீ கேட்டுக்கா. கருவம்பாளையம் பக்கத்துல நடராஜன் ஒரு தேட்டருக்கு பின்னால அறிவு திருக்கோயில்னு சொல்லி ஒரு ஆசிரமம் இருக்கு. அது பக்கத்துல வரசித்தி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார். புரியுதா? ஏன் கருப்பசாமி அங்க போனாரு அப்படின்னு கேட்டா, உன்னுடைய முன்னோர்கள்ல ஒருத்தர் ஒரு ஜீவ சமாதியை வணங்கி வந்திருக்காங்க. அந்த பாக்கியத்தின்படி உனக்கு ஒரு குருவனுடைய ஆசையில ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அப்படி பிறக்கிற குழந்தைக்கு குமர குருபரன் அப்படின்னு பேர் வைக்கணும்னு உத்தரவு. அதுக்கு தான் இத்தனை வர சொன்னேன். கால் வந்துவாங்க, என்ன பேர் வைக்கணும்? குமரகுருபரர். குமரகுருபரர் அப்படிங்கிறவர் யாரு? முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாய் பேசியவர். கந்தர்களி வெண்பா பாடியது அவர்தான். கந்தர்களி வெண்பா பாடினது அவர்தான். வந்தகலி தீரவென்று கந்தர்களி பாட வந்தேன், சந்தமுள்ள 3 கவி சரணமும் தந்தேன். அப்படி பாட்டு எழுதினவர் யாரு? அவர். அதனால மருத்துவத்தில் பல வார்த்தைகள் உங்கள் மனதை புண்படுத்தும்படி நீங்கள் கேள்விப்பட்டு மனநொந்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் மீறி தெய்வம் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்துருமா, அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு ஐயப்பாடும் உன் உள்ளத்தில் இருக்கிறது மகனே. அதை ஜெயிப்பதற்குத்தான் இந்த கருப்பசாமி இங்கே இருக்கிறேன். நிச்சயமாக ஆண்மகன் பிறப்பான், குமரகுருபரர் என்னும் பெயர் வைப்பாய், குவலயம் புகழ வாழ்வான். இந்த வெற்றி உண்டு. தொழில் வளத்துக்கு பௌர்ணமிக்கு வந்து சரக்கோட வா, வெற்றி ஆக்கிட்டாரப்பா. சும்மா கேட்க வர. கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நல்லா இருக்கு. என்ன எந்த விருப்பம் எனக்கு? 100 கால் வந்துட்டு வாடா. என்னப்பா தம்பி, பாட்டில் கையில் தெரியுது, பாட்டில் அடிப்பியா முன்னால? இப்போ மாதத்துக்கு ஒரு தரம், வாரத்துக்கு ஒரு தரம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாதத்துக்கு ஒரு தரம். அது மாதாந்திர கட்டளையா? கால் வந்துட்டு வா. மணி எத்தனை பியூரா அங்கே பார்க்காதீங்க, அது பொய்மொழி. அம்மான் இவனுக்கு பகையாவான். அம்மா கூட பிறந்த எத்தனை பேருடா? தாய்மாமன் உனக்கு உறவா இருக்கானா? இப்ப நான் என்ன சொன்னேன் ஒரு வார்த்தை, அம்மான் இவனுக்கு பகையாவான். அம்மான்னா யாருடா? தாய்மாமன். தாய்மாமன் இப்ப உறவு இல்ல, பகையில இருக்கான். அவங்களுடைய சாப தோபங்கள் உன்னுடைய குடும்பத்துக்கு இருக்கு. அது வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனைக்குரியதா இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. இன்னொன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். உன்னுடைய திருமணம் சம்பந்தமாக யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன, நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கையெல்லாம் குழப்பமாயிரும். அதுல தோல்வியுற்று வேதனை பெற்றிருப்பாய், நிறைய பணங்களை இழந்து விட்டாய். புரியுதா? திருப்பூர் என்னும் இடத்தை விட்டு வேறு இடத்தில் வாழலாம் என்று பிளான் போட்டு கூட அது நடக்கவில்லையே மகனே. கால் விட்டு வா. அதே மாதிரி இப்ப என்னைய பார்க்க வந்த மாதிரி இன்னும் ஒரு கருப்பசாமியை யாரையாவது போய் பார்த்தியாடா? யாருடா அது? அப்படியா? என்னடா சொன்னாங்கோ? காலில் விட்டு வாடா தம்பி. சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. கண்ணமுடா, நிமிந்து உட்காருடா.
சிங்கவாகினி சியாமல தேவி அங்குமிங்கும் எனாதபடி நின்ற கோரி அற்புத நாயகி அனந்த ரூபிணி அற்புதந்த பரஞ்சொருளாகி நின்ற பரஞ்சோதி இந்த காலத்தில் இந்த அனந்த பைரவி அகண்ட நாயகி துர்காதேவி அம்மன் எந்த இடத்துல இருக்காங்கப்பா? இருக்கு. அங்க போயிருக்கியா நீ? அர்ச்சனை பண்ணியா? ஆனா கும்பிட்டு மட்டும் வந்திருக்க. அந்த அம்பாள் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்காடா? கால் வந்துட்டு மகாசக்தி சுரூபாய நமோ நம நமோ நம நமோ நம. சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட கொண்ட பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பத்தி உனக்கு என்னடா கருத்து? டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியாடா? சந்தோஷமா இருப்படா என் செல்ல மகனே. கால் வந்துட்டு வா. வைகாசிக்குள் திருமண காலம் நடக்கும். இழந்து போன பணமும் கிடைக்கும். புதியதொரு தொழிலும் அமையும். புரிகிறதா? பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார்ப்பாயாக. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாதம் மாறிக்க காலையில் என்னை பார்த்துப்போம். கர்மசாமிக்கு சாமி என் உடல்நிலையும் நல்லாகணும், எனக்கு வாழ்க்கையும் அமையணும். தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா? அதான் உடல்நிலையும் நல்லாகணும், வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவன். வா. யூரின்லாம் ஒழுங்கா போகுதா? யூரின் ட்ரிப்பிள் வந்துச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஏற்பட்டுச்சா? அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? கால் வந்துட்டு. அதான் வலி எடுத்துச்சு. அதான் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஓய் ஏமாளியானா? நல்ல கால் உள்ள உன் மனசை சாமிட்டே கொடுக்கல, சும்மா குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸா பண்ணுத. நீ ஏறும மாடு உடல் பயிற்சி செய்து வரான். கண்ணமுடைய நிமிந்து உட்கார். ஜாக்பாட் மாதிரி பணம் கிடைக்கும்னு சொல்லி உழைச்ச முதல்ல சில பேர்கள்ட்ட கொடுத்து பணத்தை இழந்து வேதனைப்பட்டிருக்கியே. அவசியமில்லாத நண்பர்களால் நள்ளிரவு வரை பேசிக்கிட்டு இருந்து உடம்பை கெடுத்துக்கிட்டியே. நடந்தியா? தொழில ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சு ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி நடக்காம ஏமாந்து தெருவில் நின்றுட்டியே. கால் வந்துட்டுவான். நல்ல பையன் தானே? பாவம் பிள்ளை. இப்போ உனக்கு நிலையான வருமானத்தையும் தரணும், கல்யாணத்தையும் முடிச்சு வைக்கணும். வேற என்னடா வேணும்? இந்த ரெண்டும் போதும். கண்ண முடி உட்கார். எப்போ நடக்கணும் பாப்போம். தான் விரல பிடி. சிக்கன் பிடில பெலங்கட்ட போயில. நல்ல விழா. அப்படியா? சரி சரி. இல்லை தம்பி, இங்கிருந்து இங்க வர காந்துத. ஏன்டா? ஏன்பா நல்ல காட்டா தண்ணி அடிக்கியாடா? உடனே சரியாயிரும். என் செல்லம் இல்லை அடிக்கப்பா. கால் விட்டோம். எரும மாடு கால் விட்டோம். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. சபரிமலை ஐயப்ப சாமியை பத்தி உன் கருத்து என்ன? நல்ல சாமி தான். போயிருக்கியா? போகணும்னு நினைச்சியா? ஏன் அந்த விரதம் நம்மளால கடைபிடிக்க முடியாது? சும்மா அங்க பக்கத்துல காலேஜ் ரோட்ல சாமி ஐயப்ப சாமி கோயில் இருக்குல்ல, இருக்காடா? அங்க போய் லேசா தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடும் சொல்லி இங்கனே முடிச்சு கொடுன்னு நினைச்சுக்கிட்டியா? கால் வந்துட்டுவா. கெட்டிக்காரப்பையா கெட்டிக்காரப்பையா கெட்டிக்காரப்பையா. இந்தா இந்த ஜனவரி மாதம் பிறப்பதற்கு முன்னால வருமானத்துக்குரிய வழியை தருவேன். மார்ச் மாதத்துக்கு உட்பட உனக்கு ஒரு நிலையான கல்யாணத்தை முடித்து நிறைவான வாழ்வை தரேன். வேற என்னடா வேணும் தம்பி? என்னைய 3 முறை தொடர்ந்து பார்த்துக்கா. போயிட்டோம். கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய மனநிலைகளை பத்தி தெரியணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? எங்கடா இருக்கான் பிள்ளை? யாரு? பொம்பளை பிள்ளையா அவள் பிள்ளை? கால் ஒன்று கால். சங்கீத மேகம்
பையன் எங்க இருக்கான்? சங்கீத மேகம் அப்படியா? யா. ஆ. ஆ.